வணக்கம். இன்னைக்கு உறவுகளின் வலிமை, அதாவது வாழ்வின் உண்மையான செல்வம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிலேஷன்ஷிப், த ட்ரூ வெல்த் ஆஃப் லைஃப். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த உலகில் நாம் அனைவருக்கும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பணம், புகழ், வெற்றி என பல விஷயங்களை நாம் பின்தொடர்ந்து செல்கிறோம். ஆனால் இவையெல்லாம் விட மேலானது நமது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக்குவது எது தெரியுமா? அதுதான் மனித உறவுகள். ஆம், நம் குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உடன் பணிபுரிபவர்கள் மற்றும் நம் வாழ்வின் சக பயணிகளான வாழ்க்கை துணைவர்கள், இவர்கள்தான் நமது வாழ்வின் உண்மையான செல்வம். குடும்ப உறவுகள் என்னடா இது? ஒரு சில பேருக்கு தாய் தந்தையரை ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு தாய் தந்தையரை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி வைக்கலாம். அது எந்த நிலைப்பாடுன்றதை அவங்கவுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடியதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையான சந்தோஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா குடும்ப உறவுகள். நம் தாய் தந்தை சகோதர சகோதரிகள், அதில் 2 உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் நாம் விழும்போது தாங்கும் கைகள், வெற்றி பெறும்போது மகிழும் இதயங்கள். எந்த நிலையிலும் நம்மை கைவிடாத ஒரே சக்தி குடும்பம் தான். ஏன் சொல்கிறேன்னா, இது அனுபவத்தில் சொல்கிறேன் நான். பட் ஒருத்தர்னால ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இந்த உறவுகளை பேணி காப்பது, பாதுகாப்பது வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ஒரு வரமாகும். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதும், புரிந்து கொள்வதும், விட்டு கொடுப்பதும் இந்த உறவுகளை பலப்படுத்தும். நட்புறவுகள்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது குடும்பத்துக்கு அடுத்தது. சிரிக்கும் போதும் கலங்கும் போதும் தோள் கொடுப்பவர்கள் நண்பர்கள். இரத்த பந்தம் இல்லாவிட்டாலும் இதய பந்தத்தால் இணைந்தவர்கள். கஷ்டமான நேரங்களில் ஒரு நல்ல நண்பனின் வார்த்தை ஒரு மலையைப் போல பெரும் துணையாக இருக்கும். நண்பர்களை மதித்து அவர்களுடன் உண்மையாக இருங்கள். இது 2வது. அடுத்தது பணி உறவுகள். வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடிய உறவுகள். நாம் வேலை செய்யும் இடங்களில் ஏற்படும் உறவுகளும் முக்கியமானவை. சக ஊழியர்களுடன் நல்லுறவு கொள்வது மன அழுத்தத்தை குறைத்து வேலையை சுவாரஸ்யமாக்கும். ஒருவருக்கொருவர் உதவி செய்வதும் ஒத்துழைப்புடன் செயல்படுவதும் வேலையை எளிமையாக்க தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உதவும். இது 3வது. 4வது வாழ்க்கை துணை உறவுகள். வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களில் உடன் நிற்கும் துணை உறவு மிகவும் புனிதமானது. வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களில் உடன் நிற்கும் துணை உறவு மிகவும் புனிதமானது. இரு மனங்கள் இணைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஆதரவளித்து ஒருவருக்கொருவர் துணையாக நிற்பது வாழ்க்கையை முழுமையாக்கும். அன்பு, நம்பிக்கை, புரிதல் இவை 3ம் இந்த உறவின் அடித்தளங்களாகும். உறவுகளுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நினச்சி பாருங்கள். நான் தனியாக வாழ்பவர்கள் அல்ல. மனிதர்கள் ஒரு சமூக விலங்கு. நமக்கு அன்பு தேவை, அரவணைப்பு தேவை, ஆதரவு தேவை. இந்த தேவைகளை நிறைவேற்றுபவை உறவுகள் தான். சில நேரங்களில் உறவுகளின் விரிசல்கள் ஏற்படலாம், தவறான புரிதல்கள் வரலாம். ஆனால் பேசாமல் இருப்பதும் விலகிச் செல்வதும் தீர்வாகாது. மனம் விட்டு பேசுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், விட்டு கொடுங்கள். மன்னிப்பு மனப்பான்மை உறவுகளை மீட்டெடுக்கும். ஒரு சுவர் உறுதியாக இருக்க செங்கற்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல நமது வாழ்க்கை உறுதியாக இருக்க மிக மிக அவசியம். பணம் வரும் போகும், புகழ் உயரும் குறையும். ஆனால் நல்லுறவுகள் தரும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நிரந்தரமானவை. ஆகவே உங்கள் உறவுகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள், அவர்களுடன் பேசுங்கள், சிரிக்கவும் அழவும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு செல்வந்தர் என்பதை உங்கள் வங்கி கணக்கு காட்டுவதில்லை, உங்கள் உறவுகள் தான் காட்டுகின்றன.
உங்கள் உறவுகளை போற்றுங்கள், அவை உங்கள் வாழ்வை ஒளிரச் செய்யும். நன்றி.